கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு எங்கள் பெலன். இன்றைய தியான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன். தியானம். ஒரு ஊரிலே இயங்கி வந்த கழகத்தின் உதைப்பந்தாட்ட அணியிலே இருந்த விளையாட்டு வீரன் ஒருவன் உதைப்பந்தாட்ட விளையாட்டிலே மிகவும் சிறந்து விளங்கி வந்தான். அந்த கழகத்தின் குழுவை எதிர்த்து விளையாடும் அணிகள் யாவரும் அவனுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்தார்கள். ஒரு நாள் அவன் குடும்பத்திலே நடந்த எதிர்பாராத சம்பவம் ஒன்றினால் மிகவும் துக்கமடைந்து மனம் சோர்ந்து போனான். அந்நாட்களிலே அவன் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டிகளிலே அவனுடைய அணி தோற்று போயிற்று. வழமையாக விளையாடுவது போல முழு பலத்தோடும் பூரண ஆர்வத்தோடும் அவனுக்கு விளையாட முடியவில்லை. அதை பார்ப்பவர்கள் யாவரும் கண்டு கொண்டார்கள். அதனால் அவர்களை எதிரிட்டு விளையாடும் அணிகள் இலகுவாக இவர்களை தோற்கடித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, பொதுவாக மனம் சோர்ந்து போயிருக்கும் நாட்களிலே மனிதர்கள் வாழ்வின் நோக்கத்தை குறித்த ஆர்வமானது குறைந்து போய் விடுகின்றது. பலமுள்ள மனிதர்களுடைய பலனும் குறைந்து போய் விடுகின்றது. இந்த இயற்கை நியதிக்கு விசுவாசிகள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபையானது அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. இந்த பூவுலக வாழ்க்கையிலே ஆத்துமா வியாகுலப்படும் சந்தர்ப்பங்கள் உண்டு. உலகத்திலே சஞ்சலத்தால் இருதயம் கரைந்து போகும் நேரங்கள் உண்டு. அவை யாவற்றின் மத்தியிலும் நாம் ஆரம்பத்தில் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். மேலே குறிப்பிட்ட ஒப்பனையின்படி அந்த விளையாட்டு வீரனுடைய மனச்சோர்வின் நேரத்திலே எதிர்த்து விளையாடும் அணிகள் அவனுடைய அணியை மேற்கொண்டது போல ஒரு விசுவாசியானவன் மனக்கவலை அடைந்து சோர்ந்து போயிருக்கும் வேளைகளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதிராளியாகிய பிசாசானவன் விசுவாசியானவனின் சோர்வின் வேளைகளிலே அவனை இலகுவாக மேற்கொள்ளும்படி இடம் கொடுக்கின்றான். இக்கட்டு வேளைகளிலும் கர்த்தருடைய வேதத்தை விசுவாசித்து அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவன் அவருக்குள் அவன் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கும்படி தன்னை பயிற்றுவித்துக் கொள்கின்றான். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே விசுவாசியின் பெலன். அப்படியாக மனமகிழ்ச்சியா இருக்கிறவனை எதிராளியானவன் மேற்கொள்ள முடியாது. அவன் என்றென்றும் அசையாமல் அவருக்குள் நிலைத்திருக்கின்றான். ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவனுக்கு என்று என்னை அழைத்த தேவனே, எல்லா வேளைகளிலும் நான் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வேலைக்காக பொறுமையுடன் காத்திருக்கும்படி எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.